அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 34:10 பாருங்களேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனத்துல இருக்கிறத நீங்க எப்படி அறிக்கை செய்யணும்னா, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லுவோம், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் எனக்கென ஏற்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் நான் அனுபவித்தே தீருவேன். ஆமென். இப்படிதான் நம்ம அறிக்கை இருக்கணும். பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். காட்டுக்கு ராஜா சிங்கம். பெரிய யானையா இருக்கலாம், ஆனா சிங்கம் தான் ராஜாவா இருக்கு. ஏன் அப்படின்னா அது மனதுல டிசைன்லயே தெரியுதுன்னா ராஜா. அப்ப யானை சிங்கத்தை காட்டிலும் பலம் உடைந்ததுதான். அது ஒரு காலால சிங்கத்தை மிதிச்சா சிங்கம் அவ்வளவுதான் காலி. ஆனா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜாவா இருக்கு, யானை கீழ்ப்படியுது. அப்படிப்பட்ட காட்டுக்கு ராஜாவான சிங்கம் அதோட குட்டி கூட பசியா இருக்கலாமா, தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அதுக்கு கூட பசிக்குமா. காட்டுக்கு ராஜா எல்லாத்தையும் சிங்கம் எங்க அப்பா பார்த்து பாருங்க குட்டி சிங்கம் சொல்லிட்டு இருக்கு, எங்க அம்மா பார்த்து பாருங்க குட்டி சிங்கம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட சிங்கம் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுகிற நமக்கும். ஆமென். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களா இருக்கிறோம். ஆமென். சிங்கம் காட்டுக்கு ராஜா, நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தரை தேடுகிற நமக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆமென். நீங்க கர்த்தரை தேடுறீங்களா? அப்படின்னா உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கவே கூடாதுங்க. நீங்க கர்த்தரை தேடுகிறீர்களா? நீங்கள் கடனிலே வாழவே கூடாது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்களா? வியாதியோடு இருக்கக்கூடாது. என்னங்க எல்லாம் சொல்றது நல்லா இருக்கு, ஆனா என் சூழ்நிலைக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் பாருங்க கடன்ல இருக்கிறேன், பற்றாக்குறையோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க சூழ்நிலை இப்படி இருக்கு, ஆனா வசனம் எப்படி இருக்கு. இப்போ சூழ்நிலையை நம்ப போறீங்களா இல்ல வார்த்தையை நம்ப போறீங்களா? தீர்மானம் எடுங்க. மரணத்தை தெரிந்து கொள்ள போகிறீர்களா, ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறீர்களா? தீர்மானம் எடுங்க. வசனம் சொல்லுது ஜீவனை தெரிந்து கொள். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நான் நம்ப போறேன். என் சூழ்நிலை மோசமா இருக்கு, பணம் இல்லை, கடனோட தான் இருக்கிறேன், அடுத்து கடன்காரனுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல, அவனும் எவ்வளவுதான் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறான், ஆனா நான் அதை நம்ப போறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறேன். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த ஒரு வசனத்தை நீங்க நம்பினாலே உங்க வாழ்க்கை மாறிடுங்க. ஆமென். நான் சொல்றேன், உங்க சரீரத்தில் வியாதி இருக்கலாம், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். என் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமையை நான் அனுபவிப்பேன், சரீரம் சீராய் செயல்படும். சொல்லி பாருங்க, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சில ப்ரமோஷனுக்காக அல்லது வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க, நான் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நான் எதிர்பார்த்திருக்கிற உயர்விலே நான் உயர்த்தப்படுவேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்ப நான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அருளுகிற தேவன் நம்முடைய நன்மைகளினால் உங்கள் வாழ்க்கை அலங்கரிப்பார். ஒரு குறைவுல இருந்தீங்கன்னா இன்னும் நான் சொல்றேன், கர்த்தருடைய நன்மை உங்களை நிறைவாக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.